الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்போது பித்அத்தாகும் முக்கியமான ஒரு தலைப்பு. நாம் செய்கின்ற அமல்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், நாம் எப்படி ஈமானோடு மூமினாக இருந்து அதை செய்வது கட்டாயமோ, அதே போன்றுதான் இஹ்லாஸாக உள தூய்மையோடு அதை நிறைவேற்றுவதும், நபி வழியை பின்பற்றி அதை நிறைவேற்றுவதும் கட்டாயமாகும். இதில் ஒன்று இல்லை என்றாலும் அந்த அமல் நிராகரிக்கப்பட்டுவிடும். ஒருவர் இஹ்லாஸோடு செய்கிறார், நபி வழியை பேணவில்லை என்றாலும் அந்த அமல் நிராகரிக்கப்பட்டுவிடும். நபி வழியை பேணுகிறார், இஹ்லாஸ் இல்லை என்றாலும் அந்த அமல் நிராகரிக்கப்பட்டுவிடும். எனவே நாம் செய்கின்ற அமல்கள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். நமது அமல்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், பித்அத்துகள் கலந்து விடாமல். அன்பிற்குரியவர்களே, பித்அத் என்று நாம் சொல்கின்ற போது அல்லாஹுடைய மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். பித்அத்துடைய சட்டம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நமது மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்கி செய்வாரோ, புதிதாக ஒன்றை உருவாக்குவாரோ, அது நிராகரிக்கப்படும். இதுதான் மார்க்க தீர்ப்பு, வஹுவ ரத்துன். எனவே எவ்வளவுதான் நியாயங்களை கற்பித்தாலும் தீர்ப்பு மிக தெளிவாக உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராதவைகள் மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த பெறுமதியும் இல்லை. அருமையான சகோதரர்களே, முழு உலகமே ஒன்று சேர்ந்து ஒரு விடயத்தை மார்க்கமாக்க நினைத்தாலும் நிச்சயமாக அது மார்க்கமாக மாட்டாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்குரிய வழிகாட்டலை வழங்கி இருக்க வேண்டும். அல் குர்ஆன் சுன்னாவில் அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே ஒருவர் எந்த அளவு தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வுக்காக நான் நிறைவேற்றுகிறேன் என்று நிறைவேற்றினாலும் அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தராத ஒன்றென்றால் அது நிராகரிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வணக்க வழிபாடுகளில் வரம்பு மீறுதல் என்பது இரண்டு வடிவங்களில் நிகழ்கின்றன. அதில் ஒன்று ஷிர்காக மாறுகிறது, மற்றொன்று பித்அத்தாக மாறுகிறது. அன்பிற்குரியவர்களே, அதாவது நாம் செய்யக்கூடிய அந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் அதை ஒருவர் முறையாக செய்தாலும், அந்த முறை தவறி செய்தாலும், அது அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்கின்ற போது அது ஷிர்காக மாறுகிறது. அது அல்லாஹ் அல்லாதவருக்கு, முறையாக மார்க்கம் சொன்ன ஒன்றாக இருந்தாலும் அதை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யும் போது அது ஷிர்காகி விடுகிறது. அதே போன்றுதான் மார்க்கம் சொன்ன ஒரு வணக்கத்தை எப்படி என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் காட்டித் தராத முறையில் அதை செய்யும் போது அது பித்அத்தாக மாறுகிறது, அது பித்அத்தாக மாறுகிறது. எனவே நாம் இப்போது பார்ப்போம், எப்போது பித்அத்தாக மாறுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்ன, இது ஒரு முக்கியமான சட்டம். இது முக்கியமாக ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். அதாவது நான் செய்கின்ற வணக்கம், இபாதத், அல்லாஹ்விடத்தில் இது அங்கீகரிக்கப்படுகிறதா, இந்த அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அளவுகோல்களாக இவைகள் திகழ்கின்றன. ஏனென்றால் அது பித்அத்தாகி விடுகின்ற போது அது மறுக்கப்பட்டுவிடும், நிராகரிக்கப்பட்டுவிடும். நாம் காலாகாலமாக செய்து வந்தாலும், பல லட்சங்களை கோடிகளைத்தான் கொட்டினாலும் அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த பெறுமதியும் இருக்காது. இதை நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது,
فَإِنْ لَمْ يَسْتَجِيبُوا لَكَ فَاعْلَمْ أَنَّمَا يَتَّبِعُونَ أَهْوَاءَهُمْ. நபியே, அவர்கள் உமக்கு பதிலளிக்கவில்லை என்றால் நீர் அறிந்து கொள்வீராக, அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் தங்கள் மனோ இச்சையைத்தான். நன்றாக இந்த வசனத்தை நாம் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு குர்ஆன் வசனம். எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் ஆயிரம் நியாயங்களை கற்பித்தாலும் அது எடுபடாது. அது அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையைத்தான் பின்பற்றுகிறார்கள். இதுதான் குர்ஆனுடைய தீர்ப்பு. அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த வடிவங்களை பார்ப்போம். முதலாவது வடிவத்தை நாம் இதிலே பார்ப்போம். அதாவது மார்க்கம் கூறாத ஒரு காரணத்துக்காக ஒருவர் ஒரு வணக்கத்தை செய்கிறார். மார்க்கம் கூறாத ஒரு காரணத்துக்காக. இப்போ உதாரணமாக நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் மிஅராஜுடைய பயணம். இந்த மிஅராஜுடைய பயணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இது உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் நிகழ்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு பேர் அற்புதம். ஒருவர் என்ன செய்கிறார்? நோன்பு வைக்கிறார். இந்த நாளில் நோன்பென்ற வணக்கமும் மார்க்கத்தில் உள்ளதுதான். நோன்பென்ற வணக்கமும் மார்க்கத்தில் உள்ளதுதான். ஆனால் அவர் எந்த காரணத்துக்காக நோட்கிறாரோ அந்த காரணத்தை மார்க்கம் சொல்லவில்லை. அந்த காரணத்தை மார்க்கம் சொல்லவில்லை. எனவே இந்த இடத்தில் என் அருமை சகோதரர்களே, இது பிதஅத்தாக மாறுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மிஅராஜ் என்பது நிகழ்ந்த ஒன்று. நோன்பென்ற வணக்கத்துக்கும் மார்க்கத்தில் ஆதாரம் உள்ளது. ஆனால் அதை எதோடு தொடர்பு படுத்தப்படுகிறது என்றால் அந்த தொடர்புபடுத்தப்படுகின்ற காரணத்துக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. இப்ப நாங்க பராத்துடைய தினம், பராத்துடைய நாளில் என்ன செய்கிறார்கள்? பராத் என்று நோன்பு வைக்கிறார்கள். நோன்பென்ற வணக்கம் மார்க்கத்தில் உள்ளது. ஆனால் அந்த நாளை காரணம் காட்டி நோன்பு வைப்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உண்டா என்றால் ஆதாரபூர்வமான எந்த ஒரு நபி மொழியும் இல்லை. எனவே அது பிதஅத்தாக மாறுகிறது. ஒருவர் இந்த ஷாபானுடைய மாதத்தில் பிறை 13, 14, 15 இந்த 3 நாட்கள்ல அவர் நோன்பு வைக்கிறார். இதற்கு ஆதாரம் உண்டு. ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 13, 14, 15 என்ன செய்ய முடியும்? நோன்பு நோட்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உண்டு. அந்த அடிப்படையில் ஒருவர் நோன்பு நோற்றால் அது அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் 15வது தினத்தை மாத்திரம் பராத் என்று சிறப்பித்து நோட்பது இருக்கிறதே, இதற்கு ஆதாரம் இல்லை. எனவே காரணம் இல்லாத ஒன்றை சம்பந்தப்படுத்துகிறார். அந்த அடிப்படையில் இது என்ன செய்யும்? இது பிதஅத்தாகும். நோன்பென்ற வணக்கம், நோன்பு நோட்பது பிழையா தவறா என்று கேட்டால் நாம் நோன்பை தவறென்று சொல்லவில்லை. மாறாக நீங்கள் எந்த நாளோடு தொடர்புபடுத்துகிறீர்களோ அதற்கு ஆதாரம் வேண்டும். அதற்கு மார்க்க ஆதாரம் தேவை. மார்க்க ஆதாரம் இல்லாத போது அது என்ன செய்யும்? அது பிதஅத்தாக மாறிவிடுகிறது. நாம் இந்த கோணத்தில் இதை புரிய வேண்டும். இரண்டாவது அருமையான சகோதரர்களே, அதாவது அந்த குறிப்பிட்ட வகையை மாற்றுகின்ற போது அது பிதஅத்தாகும். குறிப்பிட்ட வகை மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வகையை மாற்றுகின்ற போது, உதாரணமாக ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு பிறகு என்ன செய்வது? உல்ஹியா கொடுப்பது. ஆட்டை கொடுக்கலாம், மாட்டை கொடுக்கலாம், ஒட்டகத்தை கொடுக்கலாம். இதற்கு ஆதாரம் உண்டு. ஒருவர் குதிரையை கொடுப்பாராக இருந்தால் அது பிதஅத்தாகும். ஏன்? அவர் அங்கு அந்த வகையை மாற்றுகிறார். நபி அவர்கள் வழிகாட்டியது ஆட்டை கொடுப்பதற்கு, மாட்டை கொடுப்பதற்கு, ஒட்டகத்தை கொடுப்பதற்கு தான் வழிகாட்டினார்கள். ஒருவர் என்ன செய்கிறார்? குதிரையை கொடுப்பாராக இருந்தால் அது என்ன செய்துவிடும்? அங்கு பிதஅத்தாகும் என்பதை நாம் புரிந்தேன். அங்கு அவர் அந்த வகையை மாற்றுகிறார். மூன்றாவது அருமையான சகோதரர்களே, அதாவது அந்த குறிப்பிட்ட அளவை மார்க்கம் சொன்ன அந்த அளவை அவர் மாற்றுகின்ற போது அது பிதஅத்தாக மாறுகிறது. இப்ப உதாரணமாக நாம் பார்க்கின்ற போது அருமையான சகோதரர்களே, அதாவது லுஹருடைய தொழுகை 4 ரக்காத்துகள். ஒருவர் என்ன செய்கிறார்? நன்மையை நாடி 5 ரக்காத்தாக தொழுகிறார். 5 ரக்காத்தாக தொழுகின்றார். ஒரு ரக்காத்துல ஒரு ருக்கு தான். அவர் நன்மையை நாடி என்ன செய்கிறார்? 2 ருக்குகளை லுஹரிலே செய்கிறார் என்றால் அது என்ன செய்து விடுகிறது? அது பிதஅத்தாக மாறிவிடுகிறது. அது மறுக்கப்பட்டு விடுகிறது, நிராகரிக்கப்பட்டு விடுகிறது. எனவே அங்கு குறிப்பிட்ட அளவை அவர் என்ன செய்கிறார்? அவர் மாற்றுகிறார்.
இந்த இவ்வாறு மாற்றும் போது அது பித்அத்தாகிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அந்த குறிப்பிட்ட காலத்தை மாற்றுகிறார். அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நாம் பார்க்கலாம், அதாவது பிறை 9 அரஃபாவிலே தங்க வேண்டும். பிறை 9 அரஃபாவிலே தங்குவது ஹஜ்ஜில் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் என்ன செய்கிறார், பிறை 8 போய் அரஃபாவிலே தங்குவாராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது பித்அத்தாகும், அது மறுக்கப்பட்டு விடும். ஏன்? அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டியது பிறை 9 தான் அரஃபாவிலே தங்க வேண்டும். அப்ப 8 போய் தங்கினால் என்ன நடக்கும்? அது அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அது பித்அத்தாகி விடுகிறது. எனவே இது நான் சொல்லக்கூடிய உதாரணம். இது போன்று நீங்க என்ன செய்யலாம், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த அளவுகோல்களை எடுத்துக்கொள்ளலாம். 5வது அருமையான சகோதரர்களே, அந்த குறிப்பிட்ட இடத்தை மாற்றும் போதும் பித்அத்தாகும். இப்ப மார்க்கம் என்ன சொல்கிறது? பிறை 9 அரஃபாவில் தான் தங்க வேண்டும். பிறை 9 அரஃபாவில் தான் தங்க வேண்டும். ஒருவர் என்ன செய்கிறாரு, பிறை 9 அவர் மினாவிலே தங்குகிறார், இடத்தை மாற்றுகிறார். எங்க தங்குறாரு? மினாவில் தங்குகிறார். என்ன செய்துவிடும்? அது மறுக்கப்பட்டு விடும், அது நிராகரிக்கப்பட்டு. ஏன்? அவர் இடத்தை மாற்றிவிட்டார். இத்திகாஃப் என்ற வணக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னா மஸ்ஜிதில் தான் இத்திகாஃப். இத்திகாஃப் என்ற வணக்கம் மஸ்ஜிதில். எனவே ஒருவர் வீட்டில் இத்திகாஃப் இருப்பார் என்றால் என்ன? அது மறுக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? மார்க்கம் சொல்லி இருப்பது இத்திகாஃப் என்பது மஸ்ஜிதில் நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அந்த முறையை, மார்க்கம் சொன்ன முறையை மாற்றுகின்ற போது அதுவும் பித்அத்தாகும். மார்க்கம் ஒரு முறையை சொல்லி இருக்கிறது, அந்த முறையை மாற்றுகின்ற போது அது பித்அத்தாகும். ஒருவர் பள்ளிக்கு வருகிறார், பள்ளிக்கு வந்து 2 ரக்காத் அவர் தொழுது விட்டு அமர வேண்டும். அவர் என்ன செய்கிறாரு? ஒரு 5 பேர் அழைத்து வாங்க, நாம் இந்த 2 ரக்காத்தை ஜமாத்தோடு தொழுவோம் என்று அந்த 2 ரக்காத்துகளை ஜமாத்தாக தொழுவாராக இருந்தால் அது பித்அத்தாகும், அது மறுக்கப்படும். ஏன்? 2 ரக்காத் தொழுகை இருக்கிறது, ஆனால் அதை ஜமாத்தாக அங்கு தொழ முடியாது, தனித்துத்தான் தொழ வேண்டும். எனவே அருமை சகோதரர்களே, அந்த இடத்தில் அந்த முறையை மாற்றுகின்ற போது அது என்ன செய்து விடுகிறது? பித்அத்தாக மாறிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான இந்த அளவுகோல்கள் மிக முக்கியமானவைகள். இப்ப மார்க்கம் ஒரு வணக்கத்தை, மார்க்கத்தில் ஒரு வணக்கத்துக்கு ஆதாரம் இருப்பது மாத்திரம் அல்ல, அதை எப்படி நபி அவர்கள் செய்தார்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே அருமையான சகோதரர்களே, அதாவது பராத் என்று அந்த நாள் சிறப்புக்குரியதென்று வரக்கூடிய ஓரிரு ஹதீஸ்களை சிலர் ஸஹீஹ் என்று சொல்லியிருந்தாலும் அதில் சிறப்பான அமல்கள் செய்வதற்கு எந்த ஒரு ஹதீஸும், ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் கிடையாது. அந்த ஹதீஸ்களுடைய ஆரம்ப கால அறிஞர்கள் பலவீனப்படுத்தி இருக்கிறான் அந்த 15வது நாளுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை. ஆனால் அந்த நாளுடைய சிறப்பு அந்த ஹதீஸை சிலர் சஹீஹாக்கி இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் அதில் சிறப்பான அமல்கள் செய்வதற்கு, நோன்பு இருப்பதற்கு, வேறு சிறப்பான அமல்கள் செய்வதற்கு நிச்சயமாக அதற்கு ஆதாரம் தேவை. ஆதாரம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? அதை நாம் ஒருபோதும் செய்ய முடியாது. அவைகள் நிச்சயமாக மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை ஷாபான்கள் வந்திருக்கின்றன, அந்த 15வது நாள் வந்திருக்கின்றது, அந்த இரவு வந்திருக்கிறது, சஹாபாக்களுடைய வாழ்வில் வந்திருக்கிறது. அவர்கள் அதை அமல்களை கொண்டு சிறப்பித்தாங்க, நோன்பு வைத்தார்கள் என்ற எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஷாபான்ல அதிகம் நபி அவங்க நோன்பு நோற்றாங்க என்ற செய்தியைத்தான் நாம் பார்க்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, நாம் இதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நமது அமல்களை நாம் பித்அத்துகளை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுன்னாவின் அடிப்படையில் நமது அமல்கள் அமையும் போதுதான் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். நாம் சுன்னாவுக்கு மாற்றமாக எவ்வளவுதான் இஹ்லாஸோடும் உள தூய்மையோடும் செய்தாலும் அங்கு சுன்னாவுக்கு அவர் மாற்றம் செய்வாராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது நிராகரிக்கப்பட்டு விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நமது அமல்களை நாம் பித்அத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வோமாக. அதே போன்று சுன்னாக்களை உரிய முறையிலே நாம் உயிர்ப்பித்து இறை நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.